தமிழக சட்ட ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்ற நிலையில் புதிய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் ஐபிஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல். தமிழக காவல்துறையுடைய சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக பணியாற்றி வந்த சங்கர் ஜிவால் இன்றுடன் ஓய்வு பெறுகிறார். இதையொட்டி அடுத்த டிஜிபி யார் என்ற கேள்வி எழுந்து வந்தது. இந்த நிலையில் தமிழக சட்டம் ஒழுங்கு காவல்துறை உறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமனை நியமித்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக சங்கர் ஜிவாலுக்கு வழியனுப்பு விழா நேற்று நடந்தது. அதே போல வெங்கட்ராமன் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக தற்போது நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நிர்வாக பிரிவு டிஜிபியாகவும் இருக்கிறார். நிர்வாக பிரிவு டிஜிபி பணியை பார்த்துவிட்டு பொறுப்பு பணியாக இந்த பணியை பார்ப்பார் என்று தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1996ஆம் ஆண்டு ஏஎஸ்பியாக தனது காவல்துறை பணியை வெங்கட்ராமன் தொடங்கினார். அது மட்டுமல்லாமல் 94ஆம் ஆண்டு ஐபிஎஸ் பேட்ச் அதிகாரியான வெங்கட்ராமனுடைய சொந்த ஊர் நாகப்பட்டினம். இவர் தமிழக காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்திருக்கிறார். குறிப்பாக நிர்வாக பிரிவில் அதிக அனுபவம் கொண்ட ஒரு காவல்துறை அதிகாரி என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு ஏஎஸ்பியாக திருச்செந்தூரில் தனது பணியை முதல் கட்டமாக அவர் ஏஎஸ்பியாக தொடங்குகிறார். அதன் பிறகு எஸ்பியாக பதவி உயர்வு பெறுகிறார். 98ஆம் ஆண்டு எஸ்பியாக பதவி உயர்வு பெற்று மத்திய அரசு பணிக்கு செல்கிறார். ராணுவ உளவு பிரிவு அமைப்பில் முக்கிய எஸ்பியாக முக்கிய பொறுப்பில் அவர் பணியாற்றியிருக்கிறார். அதன் பிறகு மீண்டும் 98ஆம் ஆண்டு தமிழக காவல்துறைக்கு திரும்பினார். அதன் பிறகு பல்வேறு பொறுப்புகள் தமிழக காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்திருக்கிறார். சிபிஐயிலும் அவர் பணியாற்றியிருக்கிறார். 2024ஆம் ஆண்டு இவர் தமிழக காவல்துறை நிர்வாக பிரிவுடைய ஏடிஜிபியாக மாற்றப்பட்டார். அதன் பிறகு அங்கேயே டிஜிபியாக அந்தஸ்து உயர்வு பெற்று டிஜிபியாக அந்தஸ்தை பெற்றார். அதன் பிறகு தற்போது பொறுப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதே போல ஒரு காவல்துறை அதிகாரியும் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது தமிழக காவல்துறையுடைய தலைமையக டிஜிபியாக இருந்த வினித் தே வான்டே இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தமிழக காவல் வீட்டு வசதி கழகத்துடைய டிஜிபியாக இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பு சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக அறிவிக்கப்பட்டிருக்கூடிய வெங்கட்ராமன் சரியாக 2 மணி அளவில் தனது பொறுப்பை பதவியை ஏற்க இருப்பதாக டிஜிபி அலுவலகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.